ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் இந்த பிரபஞ்சமே நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வீடியோவில் நிலவு குறித்து 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த வீடியோவிலையும் நிலவுக்கு எத்தனை பெயர்கள் இருக்குது, அந்த பெயர்களின் அர்த்தங்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் செய்து கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். ஒன்று, நிலவு. இது தமிழ் சொல். இரண்டாவது, சந்திரன். இது சம்ஸ்கிருதம் சொல். ஆனால் நம் அனைவரும் நிலவை சந்திரன் என்று அழைக்கிறோம். 3, மதி. இதன் பொருள் ஒளி என்று அழைக்கப்படும். 4வது, அம்புலி. இந்த அம்புலி குறித்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். 5, திங்கள். நம் சூரிய குடும்பத்திலே புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி என்ற கோள்களை நம்ம பார்க்கிறோம். சூரியனே ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் அதில் திங்கள் இல்லை. அதாவது திங்கள் நிலவை குறிக்கும். அதனாலே நிலவுக்கு மற்றொரு பெயர் திங்கள். 6, இந்து. இது சம்ஸ்கிருதம் சொல். 7, பிறை. இது நிலவின் வட்டத்தை குறிக்கும். 8, காலங்கன். இது நிலவோட புள்ளியை குறிக்கும் சொல். 9, உடம்பதி. இது விண்மீன்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறது. 10, தன்சுடர். நிலவு சூரியனிலிருந்து வெப்பத்தை வாங்கி பூமிக்கு குளிர்ச்சியாக கொடுப்பதனாலே இந்த நிலவை தன்சுடர் என்று அழைக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், 4வது, அம்புலியை நம்ம விட்டு இருந்தோம் இல்லையா, அதை குறித்து கொஞ்சம் விரிவாய் பார்க்கலாம். அம்புலி என்கிறதான வார்த்தை நம்ம அநேக தடவை கேள்விப்பட்டிருப்போம். இந்த அம்புலி என்கிறதான பதம் பிள்ளை தமிழிலிருந்து வந்தது. அதாவது தமிழ் உருவாகும் போது நிலவை அம்புலி என்று அழைப்பார்கள். அதே காலம் போன போக்கிலே அம்புலி மாமா என்று அழைப்பார்கள். அதுவே அம்புலி மாமா வருகிறார் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு உணவை ஊட்டுவார்கள். இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியவில்லையோ என்று எனக்கு தெரியல. ஆனால் 80களே 90ல் பிறந்த குழந்தைகள் அவர்களுக்கு எல்லோருக்கும் இது தெரியும். சரி, 2K கிட்ஸ் குழந்தைகளுக்கு இது போல் அனுபவம் இருந்திருந்தால் கமெண்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நோ என்று கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இருக்கிற குழந்தைகளை பார்க்கலாம். இப்போ இருக்கிறதான குழந்தைகளுக்கு செல்ஃபோனை காட்டி, மொபைல் ஃபோனை காட்டி சாப்பாடு ஊட்டுறாருங்க. அந்த மொபைல் ஃபோன் கொடுக்கலனாக்கா அவர்கள் சாப்பிட மாட்டிருக்காங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. இது போல் அந்த பிபியை கொடுத்து அவங்களுக்கு பிபி ஜாஸ்தி பண்ணி குடும்பத்தை அல்லலக்குள்ளலமாக செய்து கொண்டு இருக்கிறதான பேரண்ட்ஸ், இது உங்களுக்காக. இப்போ வருகிறதான வீடியோவில் நியூஸ்களெல்லாம் பார்க்குறோம். பிள்ளைகள் கையில் ஃபோன் இல்லைனாக்கா அவங்க மைண்ட் செட் எப்படி மாறுது என்று நீங்களே ஒரு தடவை பாருங்கள். இது போல் உங்கள் குழந்தைகளும் ஆகக்கூடாது என்றால் நீங்கள் நிலா சோறு ஊட்ட பழகி கொள்ளுங்க. அம்புலி மாமா வராரு என்று சொல்ல பழகி கொள்ளுங்க. அப்படி உங்கள் பிள்ளைகள் அடம்பிடித்தால்
நாங்கள் 90 கிட்ஸில் இருக்கும்போது எங்கள் ஸ்கூலில் எங்கள் பேரண்ட்ஸுங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடல் நிலா நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வா, மலையின் மீது ஏறி வா, மல்லிகைப்பூ கொண்டு வா, வட்ட வட்ட நிலவே வான் முகில் பூவே, பட்டம் போல பறந்து வா, பம்பரமாய் சுற்றி வா. இது போல பாடல்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நிலவு சோறை ஊட்ட பழக்குங்க. சரி, அமாவாசையில் நிலவு வராதே, அப்போ என்ன செய்யறதுன்னு என்கிட்ட கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கள்ல, பிள்ளை ஃபோன் கொடுக்கலன்னு அவங்க அம்மாவை பேட்டால் அடிச்சது, பேட்டால் அடி வாங்கி கொள்ளுங்க. இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, இந்த நிலவோடு 10 பெயர்களை நம்ம பார்த்தோம். இன்னும் ஏதாவது பெயர்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிறதான பெல் பட்டனை ஆன் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் அன்பாக இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.